ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாக் டிவி பத்தி பார்க்க போறோம். டாக் டிவி அப்படின்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி இருக்கு இல்லையா, அதோட நெட்வொர்க்கை பத்தி பார்க்க போறோம். இது வாங்குறதுக்கு எவ்வளவு பிரைஸ் ஆகும், புது கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இது செட் ஆப் பாக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, இது இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எவ்வளோ, இது மொத்தம் எத்தனை டிவி சேனல்ஸ் வருது, எஸ்டி சேனல்ஸ் எத்தனை இருக்கு, ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை இருக்கு, தமிழ் சேனல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம கேபிள் கனெக்ஷன் எடுக்கிறதே வந்து லோக்கல் டிவி சேனல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வந்து லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி டிசிசிஎல் கேபிள் டிவி பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் சரிங்களா. டிசிசிஎல் கேபிள் கனெக்ஷன் நீங்க புதுசா எடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும், அது மந்த்லி ரெண்ட் எவ்வளோ, செட் ஆப் பாக்ஸ்க்கு எவ்வளோ, எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஓவராலா வந்து ஒரு ஃபுல் டீடைல் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் சரிங்களா. அந்த வீடியோ பார்க்காம செக் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து டாக் டிவி பத்தி பார்க்க போறோம். நீங்க டாக் டிவி கனெக்ஷன் புதுசா எடுக்கணும் விருப்பப்படுங்க அப்படின்னா ரெண்டு விதமா வாங்கிக்கலாம். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா வெப்சைட் மூலியமா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேர் கால் பண்ணி நீங்க கேட்டும் வாங்கிக்க முடியும். வெப்சைட் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா www.tactv.in போட்டீங்க அப்படின்னா வெப்சைட்குள்ள போகும். நீங்க இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க புது கனெக்ஷன் கேபிள் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுல அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி இல்ல டாக் டிவில வந்து நீங்க ஒரு பார்ட்னரா சேரணும் அப்படின்னாலும் இதுல அப்ளை பண்ணிக்க முடியும். அதை பத்தி உங்களுக்கு டீடைலா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் சரிங்களா. இல்ல வெப்சைட்ல போய் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, கடைசியா எப்படி வாங்குறது நான் சொல்றேன் சரிங்களா. இப்போ இதோட காஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நீங்க டாக் டிவியோட புது கனெக்ஷன் நீங்க எடுக்கணும் அப்படின்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து செட் ஆப் பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த செட் ஆப் பாக்ஸ் வந்து எந்த காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பண்ணி தருவாங்க. இந்த செட் ஆப் பாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் எஸ்டி செட் ஆப் பாக்ஸ் தான் சரிங்களா. இதுல எஸ்டி சேனல் நீங்க பாத்துக்கலாம், ஹெச்டி சேனல்ஸும் பாத்துக்கலாம். சோ வந்து செட் ஆப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இந்த செட் ஆப் பாக்ஸ் வந்து எந்த காஸ்ட்டும் வாங்க மாட்டாங்க. பட் வந்து இவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண வராங்க இல்லையா, ஒரு டீம் வருவாங்க, நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டாலேஷன் பண்ண வராங்க இல்லையா, அவங்க வந்து ஒயர் லைன் எடுப்பாங்கல்ல. இப்போ ஒரு 7-8 வீடு கனெக்ஷன் தள்ளி டாக் டிவி கேபிள் கனெக்ஷன் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு ஒயர் லைன் எடுக்கிறதுக்கு அந்த ஒயரோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அது பிளஸ் வந்து அவங்க இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் சரிங்களா. சோ இந்த இன்ஸ்டாலேஷன் அந்த ஒயர் காஸ்ட் எல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாயில இருந்து ஒரு 700 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல 500 ரூபாய் வாங்குறாங்க, ஒரு சில இடத்துல 700 வரைக்கும் வாங்குறாங்க. சோ வந்து இந்த நீங்க அமௌண்ட் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, செட் ஆப் பாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, ஒரு மாசத்துக்கான பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க புது கனெக்ஷன் எடுக்கும் போது என்ன பிளான் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க அப்படின்னா 165 ரூபாய்க்கு ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க, அது வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுல வந்து 207 டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 207 டிவி சேனலுமே எஸ்டி கண்டென்ட் வர மாதிரி தான் சரிங்களா. இது வந்து ஹெச்டி வேணும் அப்படின்னா நீங்க தனியா பேக்கேஜ் செலக்ட் பண்ணிக்கணும். பட் வந்து நீங்க பேசிக்கா நீங்க புது கனெக்ஷன் எடுக்கும் போது இந்த 165 ரூபாய் பிளான் தான் போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க. இந்த 165 ரூபாங்கிறது எஸ்டி பேக்கேஜ் சரிங்களா. தமிழ் எல்லா சேனலும் வந்து கொடுத்துருவாங்க. பட் வந்து நீங்க ஹெச்டி சேனல்ஸ் வேணும் இல்ல அதுக்கும் மேற்பட்ட சேனல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க செப்பரேட்டா வேற பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதே மாதிரி இதுக்கு வந்து ரெண்ட் வந்து 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஏரியாவை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். ஒரு சில இடத்துல 3ஆம் தேதி வாங்குவாங்க, ஒரு சில இடத்துல 7ஆம் தேதி வாங்குவாங்க, ஒரு சில இடத்துல 10ஆம் தேதி வாங்குவாங்க. சோ வந்து 1ல இருந்து 10க்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமான பிளான்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளான் பாத்தீங்க அப்படின்னா 165 பிளான் சரிங்களா. 165 நீங்க பேமெண்ட் பண்றது மூலமா 207 டிவி சேனல் வந்து எஸ்டி கண்டென்ட்டோட நீங்க பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பிளான் பாத்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. 200 ரூபாய் நீங்க மாசம் பே பண்றது மூலமா 300 டிவி சேனல்ஸ் வந்து கொடுப்பாங்க. தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆயிரும் சரிங்களா. பெஸ்டான பேக்கேஜ் அப்படின்னா இந்த 200 ரூபாய் பேக்கேஜ் வந்து பெஸ்டான பேக்கேஜ் சரிங்களா. இப்போ ஏர்டெல் டிடிஹெச் இருக்கும், மத்த டிடிஹெச் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹெச்டி சேனல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா 270 ரூபாய் 290 ரூபாய் வரைக்கும் போகும். சோ எல்லா நெட்வொர்க்கோட அதாவது பிரைவேட் டிடிஹெச் இருந்தாலும் சரி, பிரைவேட் கேபிள் கனெக்ஷன் இருந்தாலும் சரி, எல்லாத்தோட பெஸ்ட் பிரைஸ்ல எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக் டிவி தான் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 250 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் வந்து வச்சிருக்காங்க. 250 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்றது மூலமா 410 டிவி சேனல்ஸ் வந்து கொடுப்பாங்க. தமிழ் சேனல்ஸ் இருக்கும், தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் இருக்கும். ஓவராலா எல்லா பேக்கேஜையும் சேர்த்து 410 சேனல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா 250 ரூபாய் சேனல் தான் இருக்குலே ஹையஸ்ட் வந்து வச்சிருக்காங்க டாக் டிவியை பொறுத்த வரைக்கும். 165 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 207 சேனல் வரும், எஸ்டி சேனல்ஸ் மட்டும் தான் வரும். 200 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 300 சேனல் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ் ஹெச்டி சேனல்ஸ் இருக்கும், ஹெச்டி சேனல்ஸ் இருக்கும். 250 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா டாக் டிவில எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கோ, அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம் சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் சேர்த்து இதுல வந்து ஓவராலா வந்து ஒரே பேக்கேஜ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஓவராலா வந்து எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 410 டிவி சேனல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 410 டிவி சேனல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஓவராலா வந்து 410 டிவி சேனல்ஸ்
தமிழ் சேனல்ஸ் மட்டும் குறிப்பிட்டு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 166 தமிழ் சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஹெச்டி, எஸ்டி, அப்புறம் லோக்கல் டிவி சேனல்ஸ் எல்லாம் சேர்த்து 166 டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல குறிப்பா தமிழ் எஸ்டி கண்டென்ட் வர மாதிரி, அதாவது எஸ்டி கண்டென்ட்னா 480p ல ப்ளே ஆகும். அது மட்டும் எத்தனை சேனல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா 108 சேனல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து ஹெச்டி சேனல்ஸ் எத்தனை கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா 13 ஹெச்டி சேனல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓவரால் வந்து தமிழ்ல வந்து 13 ஹெச்டி சேனல்ஸ் தான் இருக்கு. சோ வந்து எல்லா சேனலும் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் டிவி சேனல்ஸ், ஏன்னா நம்ம கேபிள் கனெக்ஷன் செலக்ட் பண்றதே லோக்கல் டிவி சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 45 லோக்கல் டிவி சேனல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஓவராலா என்டையரா 166 சேனல். சரிங்களா? எஸ்டி சேனல், ஹெச்டி சேனல்ஸ் பிளஸ் வந்து லோக்கல் டிவி சேனல் எல்லாம் சேர்த்து 166 சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல புக் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் கஸ்டமர் கேரோட நம்பர் நான் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஏரியா பின்கோடு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்க ஏரியாக்கு எந்த ப்ரொவைடர் இருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களோ அவங்களுடைய பர்டிகுலர் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க மற்ற டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்டா இதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளே பர்சனலா யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ மழை பெஞ்சாலோ சின்ன ஒரு வெதர் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னாலோ கண்டிப்பா சிக்னல் லாஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நார்மல் டைம்லயே வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கிற டைம்லயே வந்து ஒரு சில நேரத்தில் வந்து கேபிள் கனெக்ஷன் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. பட் வந்து நீங்க மற்ற கேபிள் கனெக்ஷன் நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது இல்லை பிரைவேட் டிடிஹெச் நெட்வொர்க் கம்பேர் பண்ணும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. பிளான் வந்து கம்மியா இருக்கு, பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. செட்டாப் பாக்ஸ் வந்து எந்த காஸ்ட் நீங்க பே பண்ண தேவையில்ல. ஓவராலா நீங்க டேக் டிவி கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நீங்க வந்து புது கனெக்ஷன் எடுத்துக்க முடியும். இது எத்தனை டிவி சேனல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டிவி சேனல்ஸ் லிஸ்ட் நான் போடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா டிவி சேனல்ஸோட லிஸ்ட்லாம் செப்பரேட்டாக நான் போட்டிருந்தேன். இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களுக்கு வந்து செட்டாப் பாக்ஸோட ரிவ்யூவோ இல்லை அந்த டிவி சேனல்ஸோடைய ஃபிசிக்கல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்குன்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேக் டிவி யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்னல் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் போடுங்க. வேறு ஏதாவது டிடிஹெச் ஆர் கேபிள் கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். இந்த வீடியோ கொஞ்சமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார்